Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய வகையில ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். முதல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவு தோசை மாவுலாம் எதுமே இல்லாம நம்ம ஊத்தப்பம் செய்ய போறோம். இன்ஸ்டன்ட்டா அதுவும் 15 நிமிஷம் இருந்தா போதும் டக்குன்னு நம்ம ஊத்தப்பம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் அவலை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அவல் ரெசிபியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தா போதும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்துல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈஸியா ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்க எந்த ரவை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடியா இருக்கிற ரவையை பார்த்து எடுத்துக்கோங்க. ரவை எடுத்த அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான். சோடா உப்பு சேர்க்காமலும் செய்யலாம். சோடா உப்பு சேர்த்து செய்யும்போது ஊத்தப்பம் வந்து இன்னும் நல்லா சூப்பராக வரும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் உருண்டைகளெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு ரவை வந்து நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் வந்து ரவையை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். எவ்வளோ தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள். ரவை நல்லா ஊறி இப்போ கெட்டியாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். 1/2 மணி நேரம் ரவை நல்லா ஊறத்துக்குள்ளே நான் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் கொஞ்சம், தக்காளி வந்து உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவை ஊறத்துக்குள்ளவே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஊத்தப்பம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம செய்யணும் ஊத்தாப்பம் எப்போவுமே. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தை தூவிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தீ வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கேரட், தக்காளியும் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மாவை வந்து தோசைக்கல்லில் ஊற்றும் பொழுது ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சிட்டு மாவு ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சு குக் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஊத்தப்பம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி ஊத்தப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ரவையில் ஊத்தப்பமும் கூட சிம்பிளாக தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரவை ஊத்தப்பம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டு டின்னரோ சிம்பிளாக இது போல் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 200 கிராம் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி அவல். அவலை முதல்ல 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். ரெண்டு மூணு முறை அவலை நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அவலை வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் லைட்டாக அவல் ஊறத்துக்காக மட்டும் நம்ம சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா அவல் வந்து ஊறி வந்துடும். 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன்.
3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் கோஸ் ரெண்டையும் 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருளையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 முட்டை எடுத்திருக்கேன் நான். முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா முட்டை இந்த மாதிரி வெந்து நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். அவளுக்கும் சேர்த்து இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவலை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 நிமிஷம் அப்படியே ஊற வைக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. ஊற வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் மேலே இருக்கிற அவலும் அடியில் போயிட்டு கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊறி வரும். பாருங்கள், அவல் வந்து பாருங்கள் இப்போது சாதம் மாதிரியே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அவலையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். அவளும் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்கவே. கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவளையும் முட்டையும் வச்சு நம்ம நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். காலையில் டைமில் நல்லா ஹெல்த்தியாக செய்யறதுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்யறதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காது. கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை உப்புமானு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக அவல் முட்டை இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம செய்யும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.